தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கடந்த 2 தினங்களாக ஓரளவுக்கு மழை பெய்து கொண்டு இருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் மிக அதிகமான மழை பெய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ளத்தினால் யாரும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் மரங்களுக்கு அருகிலேயோ அல்லது இடிந்த கட்டடங்களுக்கு அருகிலேயோ பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல் நீர்நிலைகளின் அருகிலேயும் மாணவர்கள், பெரியோர்கள் யாருமே அதன் அருகிலேயே இந்த காலங்களில் செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேரிடர் மீட்பு பணியை தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். தற்போது வரை நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் நான் கேட்டுக்கொண்டபடி நிலைமை கட்டுக்குள் இருக்கின்றது. பெரிய அளவுக்கு எந்த பாதிப்பும் முகாம் திறக்க வேண்டிய அளவுக்கு பெரும் மழையோ வெள்ளமோ இதுவரை ஏற்படவில்லை என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கும் இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் மிக விரைவாக பாபநாசம் மணிமுத்தாறு அணையிலிருந்து உபரியாக கடலில் கலக்கின்ற தண்ணீரை நாங்குநேரி, ராதாபுரம், திசைன்விளை, சாத்தாங்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் தாலுகாக்களில் உள்ள வறண்ட பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு வெள்ளக்கால்வாய் ஒன்று வெட்டப்பட்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய முதல்வர் அவர்களால் முழுமையாக அந்த கால்வாய் திறக்கப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் திம்மராஜபுரம் கல்லக்குறிச்சி அருகே ஒரு பாலம் சிறிதாக இருக்கின்றது. 3200 கொள்ளளவு தண்ணீர் அந்த வழியாக வர முடியாத நிலையில் இருந்தது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முயற்சி செய்து எல்லோரையும் சமாதானப்படுத்தி அதிலே ஒரு புதிய பாலம் கட்டுவதற்கு அந்த மக்களுக்கும் ஏற்பாடு செய்து அந்த விவசாய மக்களுடைய அனுமதியோடு அந்த பாலமும் இடிக்கப்பட்டு இப்போது மழை காலங்களில் வருகின்ற தண்ணீர் நம்முடைய எம்எல் தேரி பகுதிக்கு செல்கின்ற வரை சிறப்பாக செல்வதற்கு தயார் நிலையில் கால்வாய் இருக்கின்றது. இருந்தாலும் பாபநாசம் அணை 143 அடியில் 123 அடி தான் வந்திருக்கின்றது. அதே போல் மணிமுத்தாறு அணையானது 118 அடிக்கு 103 அடி தான் வந்திருக்கின்றது. தொடர்ந்து பெய்கின்ற மழை காரணமாக இப்போது உள்ள நிலவரப்படி பாபநாசம் அணைக்கு சுமார் 9000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதே நிலை நீடித்தால் ஓரிரு நாட்களுக்குள் அந்த அணை முழுமை பெற்று உபரி நீர் திறந்து விடப்படும். அதுபோல் மணிமுத்தாறு அணைக்கும் 6000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் பெருகிய பின்பு அந்த உபரி நீரும் நம்முடைய வெள்ளங்குழி என்ற இடத்தில் வெள்ளக்கால்வாய்க்கு திறக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய ஆலோசனைப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாமிரபரணி ஆற்றில் கரை புரண்டு ஓடுகின்றது, கடலில் கலக்கின்ற தண்ணீர் அதிகமாக போகுது. இந்த தண்ணீரை எங்கிருந்து எடுத்து இதை பயன்படுத்தலாம் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நீர்வளத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து கோரையாறு பகுதியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் கிடைத்தது. கிட்டத்தட்ட அதுவும் இந்த கால்வாயெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதலில் 500 கனஅடி தண்ணீரை திறந்து விட்டு அதன் பின் 1000 படிப்படியாக உயர்த்தி நேற்று மாலை 3200 கனஅடி தண்ணீர் இந்த வெள்ளக்கால்வாயில் எடுக்கப்பட்டு நள்ளிரவு ஒரு 1 மணி அளவில் நம்முடைய திருநெல்வேலி கன்னியாகுமரி சாலையில் உள்ள பொன்னாக்குடி அருகே இருக்கின்ற பாலத்தின் வழியே அதை கிராஸ் செய்து தண்ணி பெருகிட்டு இருக்கு. இப்போது ஒரு மூலக்கரைப்பட்டியை தாண்டி தண்ணீர் சென்று கொண்டு இருக்கின்றது. அநேகமாக கருமேனியாறு பகுதிக்கு போய் சேர வேண்டுமென்றால் இன்று நாளைக்குள் அந்த தண்ணீர் ஓரளவுக்கு முழுமையாக சென்றுவிடும். அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் இதே அளவு தண்ணீர் வந்து கொண்டு பாபநாசம் அணையும் மணிமுத்தாறு அணையும் பெருகி உபரி நீரும் வந்துவிட்டால் தொடர்ந்து முழு கொள்ளளவான 3200 கனஅடி வீதம் வெள்ளக்கால்வாய்க்கு தண்ணீர் செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நாளை அல்லது நாளை மறுநாள் கருமேனி ஆற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். கருமேனி ஆற்றில் உங்களுக்கு தெரியும், அதில் 3-4 ஷட்டர் இருக்கின்றது. அதிலே நம்பியாறு விஜயநாராயணத்துக்கு செல்வதற்கு ஒரு 1000 கனஅடி தண்ணீர் எடுத்து 400 கனஅடி தண்ணீர் விஜயநாராயணத்துக்கு குளத்துக்கும் 600 கனஅடி தண்ணீர் நம்பியாறு அணைக்கட்டுக்கும் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
எம்எல் தேரியிலே 1380 கனஅடி தண்ணீர் எடுக்கப்படும். எம்எல் தேரிக்கு 500 கனஅடி தண்ணீர் செல்லும். சுவிசேஷபுரம் குளத்துக்கு 380 கனஅடி தண்ணீர் செல்லும். அதன் பின்பு ஆயன்குளம் படுகை, ஆனகுடி படுகை, அதிசய கிணறுக்கு 200 கனஅடி தண்ணீர் செல்லும். இடையங்குடிக்கு ஒரு 300 கனஅடி செல்லும். ஆக 1380 கனஅடி தண்ணீர் அந்த வழியாக செல்லும். இன்னொன்று கர்மேனியாவுக்கு ஏற்கனவே இருக்கின்ற அணைக்கட்டு, அது 8வது அணைக்கட்டு, அதுக்கு கீழே 7 அணைக்கட்டு இருக்குது. அவ்வளோ அணைக்கட்டுகளுக்கும் அந்த இடத்துல இருந்தும் 780 கனஅடி வீதம் தண்ணீர் எடுக்கப்படும். ஒரு 40 கனஅடி தண்ணீர் நயனா குளம் உட்பட 2 குளங்களுக்கு தண்ணீர் செல்லும். ஆகவே இந்த ஆண்டு மழையினுடைய அளவை பார்க்கும்போது, இருக்கின்ற நிலவரத்தை பார்க்கும்போது முழுமையாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முன் யோசனையோடு நீர்வளத்துறை அதிகாரிகளுடைய ஆலோசனையை பெற்று எந்த அளவுக்கு தண்ணீரை அந்த வெள்ளக்கால்வாய்க்கு கொண்டு வர முடியுமோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி செய்திருக்கிறார்கள். இந்த வெள்ளக்கால்வாய் மூலம் பெறுகின்ற தண்ணீர் நாங்குநேரி, ராதாபுரம், கிருஷ்ணவிளை, சாத்தான்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் பகுதிகளில் உள்ள கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர் உயர்ந்து 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதி செழுமையாக இருக்கும். அதுபோல் வருகின்ற வாய்ப்பை பெறும் என்று நம்புகிறோம்.